ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். நான் வந்து குக்கரில் செய்யறதுனால குக்கர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது மாதிரியோ அது யூஸ் பண்ணுங்கள். குக்கர்லனா நல்லது. அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு கடுகு, வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், கடுகு, சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வரமிளகாய் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் அரையுமா இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி 1/2 கிலோ தக்காளி நான் சேர்த்துக்க போகிறேன். அதை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நல்லா கொஞ்சம் ஒன்றும் அரையுமா இல்லாமல் மீடியமாக நசுக்கி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, புதினா, மல்லி 3த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட நல்லா தனி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது இதோட நாம் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். 100 மில்லி டம்ளர் இருக்கு இல்லையா, அந்த டம்ளரில் நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துக்க போகிறேன். அதிகமாக தண்ணி வேண்டான்றதுனால இப்போது அதை சேர்த்து இதோட நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதில் குக்கர் விசில் போட்டு 3 விசில் இல்லை ஒரு 4 விசில் விட்டால் அப்போ தக்காளி நல்லா குழஞ்ச மாதிரி வெந்துடும். அப்போது நம்ம ஈஸியாக மத்தால லைட்டாக இது பண்ணி விட்டால் போதும். பாரு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து அழகாக இருக்குது. இப்போ இந்த மத்தால லைட்டாக வச்சு நம்ம கையால் இது பண்ணால் போதும். மற்ற வச்சு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, நல்லா கடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்ததுனால இந்த கலரில் இருக்குது. கடைஞ்சி தனியாக எடுத்தாச்சு. இது சாதத்துக்கு, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் இன்றைக்கி தோசையோடு இதை வச்சு சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சுட சுட தோசை அதோட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.